ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுகிருத வேஷः. ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷ. அதாவது சில பேர் பக்தியோட இருக்கேன், நான் ஒரு பக்தனாக இருக்கேன் என்று மத்தவாளுக்கு நிரூபிக்கிறதுக்காக, மத்தவா கிட்ட அதை காட்டுறதுக்காக சில பேர் அவரோட முடியை வந்து குடுமையாக வைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் லுஞ்சித கேஷ காஷாயாம்பர கனி பகுகிருத வேஷக. இன்னும் சில பேர் தங்களோட முடியை வந்து பெரிதாக வளர்த்து கொண்டு அதை ஒரு ஜடையாக தரித்துக் கொள்கிறார்கள். சில பேர் அதை குடுமையாக வச்சுக்கிறார், சில பேர் அதை ஜடையாக வச்சுக்கிறார். இன்னும் சில பேர் காஷாயாம்பர பகுகிருத வேஷக. இன்னும் சில பேர் காஷாயாம்பரத்தை, காஷாயாம்பரம் என்றாலே காவி வஸ்திரம் என்ற அர்த்தம். அதாவது அந்த காவி வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு, அந்த காவியை உடுத்திக்கொண்டு நானும் ஒரு பக்தனாக தான் இருக்கேன், நானும் ஒரு துறவியாக தான் இருக்கேன், அந்த பகவானை நான் சென்று அடையப் போகிறேன் என்று மற்றவாளுக்கு சொல்றதுக்காக இருக்கான். காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன் நபிச்சன பஷ்யதி மூடக. அதாவது இந்த மாதிரி நம்ம அந்த பகவானை பார்க்கக்கூடிய அந்த உண்மை என்பது கண்ணுக்கெட்டுற தூரத்துல இருக்கான். இதே நம்மளால பார்க்க முடியும், சுலபமாக பார்க்க முடியும் என்ற அந்த உண்மை இவ்வளவு கிட்ட இருக்கும்போது கூட இப்படியெல்லாம் வெளித்தோற்றங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பக்தர்கள் தான் என்று அவாளே ஏமாத்திக் கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கும் உண்மை தத்துவத்தை காண மாட்டேங்கிறார்கள் என்று சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். அதாவது வெளித்தோற்றங்கள் எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியம், அதாவது அதை விட அதிகமான முக்கியத்துவம் நம்ம மனதுக்கும் கொடுக்க வேண்டும், மன தூய்மைக்கும் கொடுக்க வேண்டும். மனம் தூய்மையாக இல்லாமல், அந்த பகவானை பற்றிய ஞானம் இல்லாமல், அவர் மீது பக்தி இல்லாமல், அவரிடம் ஒரு சரணாகதி செய்யாமல் இந்த வெளித்தோற்றங்கள் எல்லாம் வெறும் வெத்தாக தான் போய்விடும் என்று சொல்றார் இந்த இடத்தில். பகுகிருத வேஷः காஷாயாம்பர பகுகிருத வேஷः பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடः உதர நிமித்தம் பகுகிருத வேஷः. இறுதியில் கடைசி அந்த ஒரு லைன்ல என்ன சொல்றா என்றால், இந்த இந்த ஒரு ஸ்வரூபங்கள் எல்லாம், இந்த ஒரு வேஷங்கள் எல்லாம் எதற்கு போட வேண்டும், எதற்கு குடுமையாக வைத்துக் கொள்ளணும், எதற்கு ஜடையாக தரித்துக் கொள்ளணும், எதற்கு காவி வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு காவியை உடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உதர நிமித்தம் பகுகிருத வேஷகா என்று சொல்லி முடிக்கிறார். அதாவது அவளோட அந்த வயத்தை நிரப்பிக் கொள்வதற்காக அவ சாப்பிட்டு அந்த ஒரு இந்த ஒரு உடையெல்லாம் அணிந்து கொண்டு இந்த வேஷத்தோட போனா என்றால் மக்கள் அவளுக்கு கொடுக்கும் அந்த ஒரு காசு, அந்த ஒரு பணத்தை, அந்த ஒரு செல்வத்தை வைத்துக்கொண்டு அவ சந்தோஷமாக சாப்பிடலாம், 3 வேளையும் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்பதை அவ புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த ஒரு வேஷங்களை போடுறார். மற்றபடி இந்த மாதிரி இந்த வேஷங்கள்ல இருந்தால் மட்டுமே, இந்த குடுமையை தரித்துக் கொண்டு ஜடையை தரித்துக் கொண்டு இந்த காவி வஸ்திரங்களாம் உடுத்திக் கொண்டால் மட்டுமே உன்னால் மோட்சத்தை பெற முடியும், முக்தியை பெற முடியும் என்று யாரும் சொல்லவில்லை. அதனால் மோட்ச முக்தி பெற வேண்டும் என்றால் மன தூய்மை அவசியம். அவர் அந்த பகவான் மீதையே அந்த ஒரு ஒருநிலையான பக்தி இருக்க வேண்டும், அவர் மீது அந்த அவரிடம் சரணாகதி செய்ய வேண்டும், அவர் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார்.